ஹலோ மக்களே, வணக்கம். எப்படி இருக்கீங்க? திஸ் இஸ் லாவண்யா ஸ்ரீராம் ஆன் ஹர் பாட்காஸ்ட். ரொம்ப நாளைக்கு அப்புறம், ரொம்ப மாதங்களுக்கு அப்புறம் உங்கள் எல்லாருக்கிட்டையும் நான் இப்போ பேச வந்திருக்கேன். நிறைய பர்சனல் லாஸஸ் அண்ட் வேலை பளும் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. அதுக்கெல்லாம் இடையில் இப்போ தான் திருப்பி என்னோடய பாட்காஸ்ட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கான நேரம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபார்ச்சுனேட்லி தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் தி சப்போர்ட் யூ ஹேவ் பின் கிவிங் மீ ஆல் தீஸ் டைம். அண்ட் இப்போது நான் இன்றைக்கி எதை பற்றி பேச வந்திருக்கேன் அப்படின்னா, வெயில் கண்ணை சுட்டு எரிக்கிற அளவுக்கு அப்படியே வெளியே வந்து பார்த்தா அப்படியே கூசுதுங்க. அந்த அளவுக்கு வெயில் வந்துருச்சு. இன்னும் சித்திரை மாதமே வரலை, ஆனாலும் வெயிலுடைய தாக்கம் ரொம்ப அதிகமாகிடுச்சு. இன்னும் அதிகமாக தான் இருக்கும் அப்படின்னு வானிலை ஆய்வாளர்கள் எல்லாருமே சொல்கிறாங்க. சும்மா ஆட்டோவில் வந்து எனக்கே அப்படியே கை காலெல்லாம் சூடாகி முடியவே இல்லைங்க. வெளியே வந்து நின்னோம் அப்படின்னா நம்ம கையில் ஒரு எக்கு உடச்சி ஊற்றினா ஆம்லெட் ஆகிடும் போல இருக்குது. அந்த அளவுக்கு ஒரு சூடான ஒரு வெயில் காலம் ஆரம்பிச்சிருக்கு. ஸோ நம்ம உடலை இதிலேருந்து தற்காத்துக்கிறது எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய வழிகள் சொல்லலாம். ஸோ ஐ ப்ரிஃபர் கேப். ஒரு தலையில் ஒரு கேப் போட்டுக்கிறதுக்கோ இல்லை கையில் ஒரு கொடையை கேரி பண்ணிக்கிறதுக்கோ நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். நீங்களும் அதை ப்ரிஃபர் பண்ணிங்க அப்படின்னா சூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அண்ட் ஆல்சோ ஒரு கூலர்ஸ் வச்சுக்கோங்க, கண்ணு கூசாமல் இருக்கிறதுக்கு. கண் வந்து ரொம்ப ரொம்ப மெலிதான நம்ம ஸ்கின் கொண்ட ஒரு பகுதி, கண்களும் உதடுகளும். ஸோ உங்களோட SPF போடுறது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான மெஷர்ஸும் பாருங்கள். அண்ட் உள்ளுக்குள்ளே ஐ ஆல்வேஸ் பிலீவ் தட் யூ பிகம் வாட் யூ ஈட் அப்படிங்கிறது ரொம்ப பிலீவ் பண்ணுவேன். அதனால் நம்ம உடலை எந்த அளவுக்கு நம்ம ஹைட்ரேட்டடாக வச்சுக்கிறோமோ அது ரொம்ப ரொம்ப நமக்கு உதவி புரியும் அப்படின்றது என்னுடைய கருத்து. அண்ட் மருத்துவர்களும் அதை நம்புகிறாங்க, நீங்களும் வந்து அதை ரியலைஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ ப்ளீஸ் ஹைட்ரேட் யுவர் பாடி. ஏன்னா டீஹைட்ரேட் ஆகிறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. அண்ட் எல்லாருமே இப்போ பார்த்திங்கன்னா ஏசி ரூமில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம வெளியே இருக்கிறத விட, நார்மல் டெம்பரேச்சரில் இருக்கிறத விட ஏசியில் இருக்கும்போது இன்னும் டபுள் மடங்கு நம்மளுடைய உடல் வந்து டீஹைட்ரேட் ஆகுமா. டீஹைட்ரேட்டாக நம்ம உடலில் இருக்கக்கூடிய நீர் சத்து குறைஞ்சிட்டே இருக்குமா. அப்படி நீர் சத்து குறையாமல் இருக்கிறதுக்கு ரொம்ப சுலபமான வழி அப்படின்னு சொன்னோன்னா நிறைய தண்ணி குடிக்கணும். ஒரு நாளைக்கு 3.5 லிட்டர்லேருந்து 4.5 லிட்டர் வரைக்கும் தண்ணி குடிக்கிறது ரொம்ப 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 நல்லது. ஏன்னா தண்ணி தான் வந்து ஒரு சிறந்த மருந்து அப்படின்னு சொல்லலாம் டீஹைட்ரேஷன்லேருந்து தப்பிச்சுக்கிறதுக்கு. அப்படி உங்களுக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு பிளெயினாக இருக்குது, எனக்கு வந்து ரொம்பவும் தண்ணி எடுத்துக்கிட்டால் பிடிக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா நிறைய வழிகள் இருக்குது. முதல்ல மோர் வந்து நம்ம டெய்லி எடுத்துக்கிறது இந்த வெயில் காலத்தில் ரொம்ப 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 நல்லதுங்க. ஏன்னா தயிரை நல்லா அடித்து மத்தில் கடைஞ்சி தண்ணி ஊற்றி லேசாக உப்பு போட்டுக்கலாம். அண்ட் நான் ப்ரிஃபர் பண்ணுறது கொஞ்சோண்டு ஒரு நெல்லிக்காவோ இல்லை அரை நெல்லிக்காவோ கூட கொஞ்சம் கருவேப்பிலை இதெல்லாம் அரைச்சி மோர் குடித்தோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் அதில் இருக்கிற விட்டமின் சோர்ஸும் அதிகம். ஏன்னா நெல்லிக்காய் கருவேப்பிலெலாம் ஆட் பண்ணும்போது உங்களோட ஸ்கின்னுக்கும் சரி ஹேருக்கும் சரி கூடுதலான ஒரு நியூட்ரிஷன் வச்சுக்கோங்களேன். இது. இரண்டாவது இளநீர், டெண்டர் கோகனட் வாட்டர். ஸோ இளநீரில் உங்களுக்கு எதையும் அனைத்து விதமான சத்துக்களும் இருக்குது. நம்ம உடலை வந்து நல்லா தண்ணீர் நிறைஞ்ச ஒரு ஹைட்ரேட்டாக வச்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு பானம் இளநீர். அதுக்கப்புறம் ஆரஞ்ச் ஜூஸ். நீங்கள் வெறும்னே உங்களுக்கு ஆரஞ்சு சாப்பிட்றதுக்கு சோம்பேறித்தனமாக இருந்ததுன்னா அதை பிழிஞ்சு ஆரஞ்ச் ஜூஸை எடுத்துக்கலாம். அண்ட் யோகர்ட் அண்ட் காட்டேஜ் சீஸ், அதாவது தயிர் தான் சொல்கிறாங்க. தயிர் இன்னொரு வகையில் கொஞ்சம் பாக்டீரியாஸோடு இன்ஃப்யூஸ் பண்ணி ஈஸ்ட்டாக அப்படியே இருக்கிறது யோகர்ட். அதில் இன்னும் லைவ்லி பாக்டீரியாஸ் அதிகமாக இருக்கும். இந்த யோகர்ட்டுக்கும் சீஸுக்கும் தயிருக்கும் மோருக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறது நான் தனியாக ஒரு எபிசோடில் உங்கள்கிட்ட பேசுகிறேன். ஸோ யோகர்ட் காட்டேஜ் சீஸ் உங்களுடைய உணவுகளை டெய்லி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் லெமன் வாட்டர், லெமன் ஜூஸ் கூட எடுத்துக்கலாம். பழச்சாறு, எலுமிச்சை பழச்சாறு. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சால்ட் அண்ட் ஸ்வீட் உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ, எனக்கு வந்து ஸ்வீட் அண்ட் சால்ட் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு அது பிடிக்கும்னா எடுத்துக்கோங்க. இல்லை எனக்கு வந்து ஸ்வீட் மட்டும் போட்ட லெமன் ஜூஸ் பிடிக்கும் அப்படின்னாலும் எடுத்துக்கலாம். இல்லை சால்ட் போட்டு ஆட் பண்ண லெமன் ஜூஸ்னால் எனக்கு பிடிக்கும் அப்படின்னாலும் இட் இஸ் அப் டு யோர் ப்ரிஃபரன்சஸ். பட் உங்களோட உடலை ஹைட்ரேட்டாக வச்சுக்கிறதுக்கு என்ன மாதிரியான மெஷரில் வேணால் எடுத்துக்கலாம் நீங்கள். அண்ட் பனானாஸ், வாழைப்பழங்கள் நம்மளோட நியூட்ரிஷனுக்கு ரொம்ப 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 ஒரு முக்கியமான ஒரு உணவு. நம்ம தினமும் எடுத்துக்கிறதுல ஏலக்கி வாழைப்பழம், செவ்வாழைப்பழம்லாம் எடுத்துக்கோங்க. செவ்வாழைப்பழம் வாரத்தில் 2-3 நாட்கள் எடுத்துக்கலாம். ஏலக்கி பழம்லாம் தினமும் கூட எடுத்துக்கலாம். பட் நீங்கள் சுகர் இருக்கிற பேஷண்ட், டயபெட்டிஸ் இருக்கிற பேஷண்ட்ஸ் அப்படின்னா உங்களுடைய மருத்துவர் அணுகி அவங்கக்கிட்ட அவங்களோட அட்வைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய வழிகளில் நம்ம வந்து டீஹைட்ரேஷனை தடுக்கலாம் இந்த வெயில் காலத்துக்கு ஏற்ற மாதிரி. அண்ட் நீங்கள் டீஹைட்ரேட்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி தெரியும்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஒரு தண்ணி தாகம் எடுத்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு. உங்களுடைய நாக்கு வாயெல்லாம் வறண்டு போயிருக்கும். அண்ட் உங்களுக்கு தலை சுற்றுற மாதிரி லைட்டாக கிர்ன்னு அடிக்கும்.
இது மாதிரி இருந்ததுனாலே நீங்கள் கண்டிப்பாக டீஹைட்ரேட்டாக இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். அண்ட் ட்ரை மவுத், அதாவது வாய் வறண்டு போயிருக்கும் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி டயர்ட்னஸ், நான் நல்லா தான் சாப்பிட்ருக்கேன் ஆனால் ஏதோ டயர்டாகவே இருக்குது, ஏதோ தலைவலிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அப்போவும் எஸ், யூ ஆர் டீஹைட்ரேட்டட். அண்ட் உங்களுடைய யூரின் அவுட்புட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அது நார்மலாக இல்லாமல் ஒரு டார்க் கலர்டாக இல்லைனா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டிங்கி ஸ்மெல் அடிக்கிற யூரினாக இருந்துச்சுன்னா கூட இட்ஸ் a sign that you are dehydrated. அண்ட் யூஸ்வலாக இல்லாமல் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 to 7 டைம்ஸ் நம்ம வந்து யூரின் அவுட்புட் இருக்கணும். அப்படி இல்லை ரொம்ப குறைஞ்சிருக்கு 2-3 தடவை அப்படி தான் போகிறீங்க அப்படின்னா இட் இஸ் ஆல்சோ a sign that you are dehydrated. ஸோ உங்கள் உடலை ரொம்பவே தண்ணி சத்து நிறைஞ்சதாக வச்சுக்கோங்க இந்த வெயில் காலத்தில். அதுதான் இந்த வெயில் வந்து நம்ம உடலுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு முதல் பரிசாக இருக்கும் அப்படின்றது நான் நம்புகிறேன். அண்ட் this is the today's episode, and if you want to talk about anything else, just let me know in the comments, and also keep me posted that what and all the topics you want me to cover in the upcoming days. So thank you so much for listening. This is Lavanya Sriram signing off. Bye bye.